Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 14. அதாவது ப்ராபபிலிட்டி. சரிங்களா? லாஸ்ட் வீடியோல 14 சம்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்போ அதோட கன்டினியூவேஷன் பார்ப்போம். ஓகே, வழக்கமா உள்ளதுதான். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ஒண்ணும் இல்லைங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் that is equals number of favorable event divided by total number of outcomes. ஓகேங்களா? ரைட், வாங்க ப்ராப்ளம் 15 பார்ப்போம். ப்ராப்ளம் பாருங்க. 5 cards. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 5. ஓகே, என்னென்ன கார்டு இருக்கு? 5 கார்ட்ஸ்ல என்னென்ன கார்டு இருக்குன்னு பாருங்க. the 10. ஓகே, 10ஆம் நம்பர் கார்டு ஜாக், குயின், கிங் அண்ட் ஏஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். டைமண்ட் ஷேப்ல இருக்கிற, ஓகே, டைமண்ட் பேட்டர்ன்ல இருக்கிற 10th கார்டு ஜாக்கு, குயின், கிங் அண்ட் ஏஸ். ஓகே, மொத்தம் 5 கார்டு இருக்கு. ஆர் வெல் ஷஃபிள்டு வித் their ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ். ஓகே, நல்லா வெல் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் கார்டு இஸ் தென் பிக்ட் அப் அட் ரேண்டம். ஓகே, ஏதோ ஒரு கார்டு ரேண்டமா எடுக்கும் பொழுது, பிக்கப் பண்ணும் பொழுது ப்ராபபிலிட்டி என்னென்ன? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் த குயின்? ஓகே, குயின் கார்டு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, ரைட். செகண்ட் ஒன், இஃப் த குயின் கார்டு இஸ் புட் aside, okay, if the queen card is drawn and put aside, what is the probability that the second card is picked up? Is first point ace card, second point queen card. Okay, so overall நம்மளுக்கு எத்தனை cards இருக்கு? 5 cards இருக்கு. Okay, 10, queen, king, jack, ace. Okay, இந்த cards தான் இருக்கு. இவ்வளவு தானே இருக்கு. ஓகே, ஒரு 10th கார்டு ஜாக்கு, குயின், கிங் அண்ட் ஏஸ். ஓகே, டைமண்ட் ஷேப்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ். ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல குயின் கார்டு ஒருவேளை செலக்ட் ஆகுற மாதிரி இருந்தா, ஓகே, செலக்ட் ஆகுற மாதிரி இருந்தா அதோட ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, இப்போ குயின் கார்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, சோ அதுக்கு பிறகு இருக்கிற கார்ட்ஸ்ல, சோ இப்போ குயின் கார்டு போயிடுச்சுன்னா ஓவரால் 5 கார்ட்ஸ். சரிங்களா? அதுல குயின் கார்டு போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல பேலன்ஸ் 4 கார்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 4. ஓகேங்களா? ரைட். அந்த 4 கார்டுல ஓகே, ஏஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன? ஓகே, கண்டிப்பா ஏஸ் பத்தி இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசல. ஓகே, ஆஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆஸ் கார்டு கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா குயின் ஆல்ரெடி டிரான் ஆயிடுச்சு. ஓகே, சோ ஆல்ரெடி குயின் வாஸ் டிரான். ஓகே, குயின் வந்து பிக்கப் ஆன பிறகு, குயினுக்கு ப்ராபபிலிட்டி எடுத்த பிறகு திரும்ப குயின் அதுல அப்பியர் ஆக சான்சஸ் இல்ல. ஓகே, அப்போ ஏஸ் கார்டு கிடைக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்கு, குயின் கார்டு கிடைக்கிறதுக்கு ஓவரால் சாய்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு கார்டு வந்து குயின் வந்து ஆல்ரெடி டிரான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா குயின் கார்டு அதுல அவைலபிள் இருக்காது. அப்போ நம்மளுக்கு குயின் கார்டுக்கு ப்ராபபிலிட்டி டிசைன் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல இது ஒவ்வொன்றுத்தோட ப்ராபபிலிட்டி எப்படிங்கிறத செக் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம் வாங்க. சொல்யூஷன். First we have to collect the total number of cards. Okay, total number of cards. இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? total number of cards. Total number of cards. So total of 5 cards இருக்கு. அதுல என்னன்னா 10, ஜாக்கு, குயின், கிங் அண்ட் ஏஸ். ஓகே, இவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் 5 தான். ஓகே, தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் outcomes equals 5. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? let E be the event that the card drawn is queen. Okay, right. So possibility ஒரு queen இருக்கு இல்லையா? ஒரு queen card இருக்கிறதுனால that is 1. So we have moving with 1. So first point, let E be the event of, let E be the event
Getting E be the event that getting the card is queen. ஸோ அப்போ E வந்து குயின்னு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ரைட் இப்போ நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் எவ்வளோ குயின் கார்டு கிடைக்குது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் குயின் கார்டு equal to 1 ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 5 ஓகே இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எடுத்துடலாம் therefore probability of the event ங்கிறது ஒன்றும் இல்லை குயின் கார்டு ஓகே is equal to number of favorable event number of favor number of favorable event divided by total number of outcomes சரிங்களா total number of outcomes so இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க number of favorable event only one card is available in the 5 cards okay out of 5 cards so 1 divided by 5 so இதுதான் probability of the event of getting queen card ஓகேங்களா ரைட் இப்போ செகண்ட் பாயிண்ட் ஓகே இப்போ செகண்ட் பாயிண்ட்ல now the total cards now total number of cards total number of cards equal to okay total of 5 card இருந்தது அதுல ஒரு கார்டு நம்ம எடுத்துட்டோம் பேலன்ஸ் 4 ஓகே ரைட் ஏன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முடிஞ்சிருச்சு ஓகே ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி முடிச்சிட்டோம் நம்ம குயின் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம் இப்போ கண்டுபிடிக்க போறது ஏஸ்க்கும் அண்ட் குயின் கார்டுக்கும் சரிங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் தேர்ஃபோர் இங்க நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன 4 தான் சரிங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ இருக்கு 4 இருக்கு சரிங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் let E1 be the already we decide E okay E1 be the event of getting the second card as and yes so number of cards எழுதுறோம் so the number of cards so the number of ace card only one card out of 5 cards okay therefore probability of the event E1 that is of getting the second card is and ace okay so which is equal to number of favorable so favorable here 1 divided by total number of outcomes that is 4 so 1 by 4 is the probability for getting the card is ace in the second option okay in the second choice okay இப்போ அடுத்து இதே மாதிரி B part என்ன சொல்றோம் இதே மாதிரி எழுதுங்க let E2 be the event that let E2 be the event of getting let E2 be the event of getting the second card is a queen ஓகேங்களா is the queen so E2ங்கிறது ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் இந்த செகண்ட் சாய்ஸ் ஓகே the number of
number of queen card in second. Second chance the number of queen card. So already queen card is over. So here there is no number. Okay. Now we have to find the probability for getting the card is queen in the second option. Okay. Therefore, probability of an event E2 is nothing but number of favorable event divided by total number of outcomes. That is equal to 0. சரிங்களா? So இப்போ என்ன கொடுத்திருக்கிறாங்க மொத்தம் 5 கார்டு இருந்துச்சாம். 10th கார்டு குயின், கிங், ஜாக், ஓகே, அண்ட் ஒன் மோர் ஆஸ், ஓகே, ஏஸ் கார்டு எல்லாமே டைமண்ட் ஷேப்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு முறை பிக்கப் பண்ணும் பொழுது அது குயின் கார்டு கிடைக்கணும். அதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? ஓகே, குயின் கார்டு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஸோ அவுட் ஆஃப் 5. ஓகே, ஸோ 1/5 குயின் கார்டு முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் சாய்ஸ் வரும்பொழுது ஒரு கார்டை நம்ம முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி ட்ரான். ஓகே, ஆல்ரெடி வி ட்ரான் ஒன் ஈவெண்ட். ஓகே, தட் வாஸ் ஓவர். ஓகே, அந்த ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் கார்ட்ஸ் 4 இருக்கும். அப்போ அந்த 4 தான் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இந்த 4ல அமேங் திஸ் 4, ஓகே, குயின் இல்லாம இருக்கிற பேலன்ஸ் எல்லா கார்டுமே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏஸ் கார்டு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஏஸ் கார்டு கிடைக்கிறதுக்கு 1 சாய்ஸ் இருக்கு. ஸோ 1 divided by 4 is the probability for getting the card is ace in the second choice. ஓகே, ரைட். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் கேட்கறாங்க என்னன்னா E2 be the event of getting the second card is a queen card. ஓகே, குயின் கார்டு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. வித்ட்ரால் பண்ணிட்டோம், நம்ம அந்த கார்டை முடிச்சிட்டோம். ஸோ அதனால திரும்ப குயின் கார்டு வரதுக்கு சாய்ஸஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் in the second choice is 0. So as usual, how we are finding the probability for the particular event, we can follow the same. So probability of that event E2 is nothing but number of favorable event divided by total number of outcomes. சரிங்களா? ரைட். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள்ங்கிறது என்ன? இங்க குயின் கார்டு இந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ குயின் கார்டு செகண்ட் ஆப்ஷன்ல கிடைக்காது, நம்மளுக்கு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஸோ 0/4 is the answer. That is equal to 0. 0 is the answer for getting the queen card in the second option. Okay, right.